4 வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய 4 மறை பிறக்கும். ரிக் யஜுர் சாம மதர்வனம். 4 வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய 4 மறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும் உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், 14 வயசு. அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன். எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும்? இந்த சுமாரா படிக்குது இல்ல, அதுதான் கேட்கும். சூப்பரா படிக்கிறது கேட்கவே கேட்காத. நீ கஷ்டமே படாம இருக்கணும்னா நீ இஷ்டப்பட்டு படிச்சா, ஒரே டீச்சர் தான், ஒரே யூனிஃபார்ம் தான், ஒரே ஃபீஸ் தான், ஒரே கிளாஸ் ரூம் தான். ஒருத்தி மட்டும் படிக்கிறான், இன்னொருத்தி படிக்க மாட்டேங்கிறா. வாய்ப்புகளை வெற்றியாக நீ மாற்றுகிறாயா? அது உன் சாமர்த்தியம். ஜெயிக்கிறவனுக்கோ தோக்கிறவனுக்கோ நடுவுல இருக்கிற வித்தியாசமே வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது. நிறைய படிச்சவங்க யாரேனும் நம்மை அவமானப்படுத்துகிறார்களா, அவர்கள் தவிர்க்க முடியாத இடத்துக்கு போய் நில்லுங்க. அவர்கள் நம்ம தவிர்க்கவே கூடாது, அந்த இடத்துல போய் நிக்கணும். வாங்க இந்த சீட்டுக்கு உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த சீட் அப்படி பார்த்து வச்சுக்கோ. இங்க இருந்தா என்ன எழுப்புன, தவிர்க்க முடியாத சக்தியாக மாறு. செத்தாலும் பேர் சொல்லணும், ஏதோ ஒரு சிக்னேச்சர் போட்டு போயிடணும். ஜெயிக்கணும்பா, தோக்க கூடாது. ஏன் தோத்த யோசி, எங்க தப்பு பண்ண யோசி. தோக்க கூடாது. எப்படி தோத்த? லைஃப் ஒன் டைம் தான் உனக்கு வாய்ப்பை தரும். தோத்துட்டனா மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய். உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதை திட்டமிடு தொட்டு விடு. அவ்வளவுதான். இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க. நாம அழுகிற பொழுது நம் கண்ணீரை துடைத்து விடுகிற கரங்கள் தான் நம் வாழ்க்கையில் நாம் நேசிக்கக்கூடிய கரங்கள். மறந்துடாதீங்க. நீங்க பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் லட்சம் பேர் வருவாங்க, கோடி பேர் வருவாங்க. கஷ்டப்படுற உன் நண்பன் உண்மையிலேயே உனக்கு நண்பன் என தெரிய வேண்டுமா? 2 நாட்கள் அவனை பகைவனாக்கிப்பார். ஒருத்தன் எதிரியா இருக்கிறப்ப கூட உங்க நல்லதை நினைக்கிறானா அவன் சிறந்த நண்பன். ஒருவன் நண்பனா இருக்கிறப்ப கூட நீங்கள் வீழ வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அவன்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரி. அவன் +2ல 1180 அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்குக்கு எடுத்திருக்கான். நல்லா படிக்கிற பிள்ளை. அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அவன் சொன்னா நான் வெட்டினரி டாக்டர் தான் போவேன். அவங்க அப்பாவை வீழ்த்தின இடம் சொல்றேன். அவங்க அப்பா அந்த பையன் வீழ்த்தின இடம். இப்ப வெட்டினரி தான் படிக்கிறான். அவன் என்ன பதில்ல ஜெயிச்சான்னு நான் பார்த்து ஆடி போனேங்க. பேஷனுங்கிறத தாங்க அவன் சொல்லி இருக்கிறான். நீ இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொன்ன அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க. சரிப்பா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டினரி படிப்பேன், ஓகேவா? நானா சாமி நீ வெட்டினரியே படி அப்படின்ட்டாரு அவங்க அப்பா. பிடிப்புனா அப்படி இருக்கணுங்க. எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை, எதில் என் ஆன்மா இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல். நம்ம ஏதாவது ஒரு வாக்கியம் எழுதணும்னு வச்சுங்களேன், தொடர்ந்து எழுதிட்டே இருக்கோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், முற்றுப்புள்ளி வைக்கிறோம், ஓ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம்ல. ஒரு விஷயம் சொல்லவா, முற்றுப்புள்ளியை ஒரு 3 முறை வச்சு பாருங்க. முற்றுப்புள்ளியை கூட நீங்கள் தொடர்ந்து 3 முறை வைத்து பார்த்தால் அது தொடர்ச்சியாகிவிடும். முயற்சித்துக் கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகிவிடும். ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்கிறோம், முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். தோற்கவே கூடாது. யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் தலை தாழ்கின்ற அளவிற்கு நீ உயர்ந்து நிற்க வேண்டும். பிசாசுத்தனமா வேலை செய். தேவதையாக எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஏதேனும் அவமானம் உங்களுக்கு நேர்ந்தால் அங்க நீங்க அதை லேடரா மாத்துங்க. அங்கிருந்து ஏறணும். நீங்க எவன் நம்மளை கொல்லணும்னு சுத்துறானோ அவனுக்கு முன்னால சாகக்கூடாது. சாகலாம், எல்லாரும் சாகலாம். ஆனா எவன் நம்மளை கொல்லணும்னு சுத்துறானோ அவன் முன்னால சாகக்கூடாது. நாளை பாத்துக்கலாம். நாளை எப்படி பாத்துக்கலாம்? உயிரோட இருக்கணும்ல, இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வரும். அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. அம்மா சொல்லுவாங்க, காட்டு வழியா போறியா, ஒரு பூவையோ கனியையோ பாக்குறியா, அறுத்துரு, திரும்பி வரும்போது பாத்துக்கலாம் அப்படி விடாத. வாழ்க்கையும் அப்படித்தான். என்ன முடியுமோ அவ்வளவு பறிச்சு உருட்டி எடுத்துட்டு வெளியில ஓடிடும். நாலேஜ் அப்படி வாங்கிட்டு போய்கிட்டே இரு.